ஹலோ கைஸ், சேனல் 5 சினிமா பார்த்துருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதமாக ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய சீசன் 5 த ஃபினாலே அந்த சாப்டரோட ஒரு ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது. அந்த ட்ரெய்லரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீகோட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம், இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதே வந்து நம்ம தலைவன் கிங் ஸ்டீவ் கிட்ட தான் இருந்தால் ஆரம்பிக்கிறாங்க. தலைவன் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, ஒரு ரேடியோ வந்து ரிப்பேர் பண்ணிருக்காரு. ஒரு வேனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ, அதில் ஒவ்வொரு டிசிபிளாக வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இவர் மாற்ற இதை வந்து இன்னொரு ஒரு ஆஃபீஸ் மாதிரியான ஒரு விஷயம், ஒரு பில்டிங்குள்ளே இருந்து நம்ம அடுத்த டீம், நம்ம ஜாய்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜாய்ஸ் கூட இந்த சின்ன பசங்க எல்லாரும் இருக்கிற ஒரு டீம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவர் சொல்கிறத. இன்னொரு இடத்துல நம்ம லூக்கஸ் வந்து பைனாகுலரில் பார்த்து இன்னும் வந்து பேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாரோடைய ரியாக்ஷனுமே வந்து மாறுது. இதில் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அதை வந்து காட்டியிருக்காங்க இந்த படத்தில். ஓப்பன் பண்ண உடனே இந்த ட்ரெய்லரில் இந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ப்ளே பண்ண போகுது இந்த சீரீஸில் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த ரேடியோ எதுக்கு டியூன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். இப்போ யார் பேசுகிறதையாவது கேட்கணும், இல்லை இவங்க தூரத்தில் இருக்காங்க அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லையா, அந்த குறன்னு கேட்குற ஒரு ஃப்ரீக்வன்சி, அதை வச்சு தான் வந்து ட்ராவல் பண்ணி அந்த பவர் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது தெரியுமா. அதை இன்னும் பிரம்மாண்டமாக ஆம்பிளிஃபை பண்ணி வேகனாவை எதிர்க்கிறதுக்காக இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷனை ஒரு டூலாக இந்த டீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே ஒரு ரூமர் வந்து வந்துருந்துச்சு, இந்த சீரீஸில் மொத்தம் 3 டீமை வந்து பிரிய போகிறாங்க நம்ம ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி. அதற்கேற்ற மாதிரியே இந்த ட்ரெய்லரில் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஸ்டீவ், அதுக்கப்புறம் நான்சி, டஸ்டின், இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த அப்சைட் டவுனுக்குள்ளே போகக்கூடிய, இன்ஃபில்ட்ரேட் பண்ணி போகக்கூடிய ஒரு டீமாக வந்து இருக்காங்க. கார்லேயே ஓட்டிட்டு அந்த அப்சைட் டவுன் கேட்டுக்குள்ளே வந்து ஸ்டீவ் போகிற மாதிரியான ஒரு ஷாட்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அந்த சீன்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு டீம் வந்து யாருன்னா, நம்ம ஹாப்பரும் லெவனும் வந்து இருக்க மாதிரியான ஒரு டீம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீதி இருக்கக்கூடிய 3 பாய்ஸ், இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு டீம். இந்த 3 பசங்களுமே இருக்கக்கூடிய டீமை லீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஜாய்ஸ் வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடி டீசர்லேயே ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கனாலே ஒரு சின்ன டஞ்சன் மாதிரியான இடத்துக்குள்ளே கன்னை வச்சு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் அந்த பசங்கள்லாம் வந்து நின்றுருக்க மாதிரி தெரியும். இந்த ஒரு சீன் வந்து காட்டியிருக்காங்க. இந்த 3 டீமை தான் நம்ம இந்த சீரீஸ் முழுக்க பார்க்க போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் தாண்டி மிலிட்ரியும் வந்து ஹாக்கின்ஸ் இப்போதைக்கு கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஷாட்டில் ஒரு பெரிய கேட் வந்து ஒரு பெரிய போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது அப்சைட் டவுனுக்கு. அந்த போர்ட்டலை சுற்றியே வந்து மிலிட்ரி கேம்ப்மே செட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த போர்ட்டலை ஒரு எபிசோடில் எரிக்கிற மாதிரியான ஷாட்ஸ் எல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. மேபி அந்த போர்ட்டில் எரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்க போகுது, அது எரிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பசங்க வந்து போய் சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி மிலிட்ரி அடித்து அமுச்சு விட்ருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எரிக்க போகும்போது இதனால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதே இவங்க தூரத்திலிருந்து கண்காணித்து அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்து போகலாம், ஒரு எபிசோடு போகலாம் அப்படிங்கிறது வந்து தெரிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பயங்கரமான ஆக்ஷன் பேக்கடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த சீரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து கதை ஃபோக்கஸ்டாக தான் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கும். இது யார், வெக்னா வந்து யார், எல்லுக்கு எப்படி இந்த பவர் கிடச்சிது, இல்லை அப்சைட் டவுன்னா என்ன, வில்லுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் பயங்கர ஆக்ஷன் பேக்கடாக இந்த சீசனை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. முக்கியமாக நம்ம ஸ்டீவ் அப்சைட் டவுனுக்குள்ளே போகிறார் இல்லையா, அவருக்கும் அந்த டெமோ கார்கனுக்கும் ஒரு சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்காப்புல டெமோ கார்கனோட. அது மட்டும் இல்லாமல் ரியல் வேர்ல்ட்லேயும் நம்ம நிறைய டெமோ டாக்ஸ்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம மேக்ஸ் அவங்கள வந்து துரத்திக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சீனும் வந்து காட்டப்பட்டிருக்கு. ஸோ மாற்றி ஆக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வெக்னாவை வந்து மறுபடியும் டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லுக்கை வந்து காட்டியிருக்காங்க. புது லுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவருடைய லெஃப்ட் கை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரைட் ஹேண்டை மொத்த பாடியை கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் கை மட்டும் பெருசாக இருக்குது. என்ன காரணத்துக்காக அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரில. வெக்னாவே பேர்ன் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி நான் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஃப்ளேம் த்ரோயரை வச்சு எரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் முன்னாடி சீசனில் கடைசியிலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம வெக்னா கண்ட்ரோல் இல்லாத போது நம்ம கேங் எல்லாருமே வந்து அந்த காக்டெயில் பாட்டிலை வச்சு அடிச்சிருப்பாங்க, அடித்து எரிக்க வச்சுருப்பாங்க வெக்னாவை. இந்த டைம் அதுக்கு நான் இம்யூனாக வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரோ என்னமோ தெரில. அவங்க அந்த ஃப்ளேம் த்ரோயர்ஸ் வச்சு அடிக்கும்போது கையை வச்சே கண்ட்ரோல் பண்ணுறாரு ஈஸியாக. அந்த நெருப்பு எதுவுமே நம்ம கிட்ட வராமல் அவரை படக்கூட இல்லை அந்த நெருப்பெல்லாம், அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டஃப்பான ஃபைட்டாக தான் இது இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. மைண்ட் ஃப்ளேயர் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. சீசன் 3ல் வந்து காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப கொடூரமான பயங்கரமான ஒரு மிருகமாக வந்து இருந்துருந்துச்சு. அது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தலை இருக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் டிராகன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த டிராகன் எந்த மாதிரி டீஸ் பண்ண போகிறாங்க, அதோட லுக் எப்படி இருக்க போகுது, அதை வெக்னா ரைட் பண்ணிட்டு வருவாப்லையா அப்படிங்கிற மாதிரி
நிறைய கேள்விகள் இருக்குது. அதை நம்ம பொறுமையாக சீசன் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கணும். அதற்கான டீஸ் எதுவுமே வந்து இந்த ட்ரெய்லரில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில தியரிஸ் வந்து சொல்லப்படுது. கொஞ்சம் கிரேசியான தியரிஸாக தான் இருக்குது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் முடிவில் நம்ம வில் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீன்லேயே நிறைய விஷயங்கள் வந்து காட்டியிருப்பாங்க. வில் வந்து அப்சைட் டவுனோட பயங்கரமாக லிங்க் ஆகிருக்காரு. இது எதனால் லிங்க் ஆகிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. இதனால் அவர் தான் ஃபஸ்ட்டு கிட் அப்சைட் டவுனுக்குள்ளே போனதும், அதுவும் ஏன் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. அந்த அப்சைட் டவுன் கிட்ட நெருங்க அவருக்கு கழுத்தில் வந்து ஒரு மாதிரி இச்சிங் ஏற்படும் இல்லையா, அதையும் வந்து நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இருக்குது. வெக்னா கூடயும் ஒரு பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்லலாம் அவர் எதையுமே பற்றி யோசிக்காமல், ஓடாமல், பயப்படாமல் கண்ணை மூடி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், இதனால தான் இந்த அப்சைட் டவுன் உருவாச்சு, ஸோ நானே இறந்து இந்த விஷயத்தை வந்து முடிச்சும் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாரா என்னங்கிறது தெரியல. ஸோ வில் சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்குது. இந்த பக்கம் டெத் சான்சஸ் அதிகமாக. இன்னொரு பக்கம் என்ன கிரேசியான தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடி மன்சன் இருக்கார் இல்லையா, அதான் கடைசி சீசனில் வந்து பாவமாக கொண்டிருப்பாங்க இந்த பேட்ஸ் எல்லாம் வச்சு. ஆனால் அவர் செத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணப்படலை. அவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. இந்த சீசன்லேயே ஒரு ஷாட் வந்து காட்டியிருப்பாங்க. நம்ம எடியோட கல்லறை ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து பேர்ன் இன் ஹெல் அப்படின்னு சொல்லி ரத்தத்தில் யாரோ எழுதியிருக்காங்க. அதை நம்ம டஸ்டின் வந்து பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட் இருக்குது. எப்படா அத்தனை வவ்வால் வந்து கடிச்சு குதறிக்கிட்டு இருந்துச்சு, அப்படி இருந்து சாகாமல் எப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தான் அந்த தியரி நான் சொன்னேன் இல்லையா. இப்போது 001 தான் நம்ம வேக்னா வில்லன், அதே மாதிரி 011 தான் வந்து நம்ம 11L. அப்படி இருக்கும்போது 010 அந்த நம்பர் வந்து யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது, 010 வந்து இன்னும் அலைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதுதான் நம்ம எடி மன்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி வந்து போய்கிட்டு இருக்கு வலைதளங்களில். அது உண்மையா அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி அந்த 010 வந்து நம்ம எடியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துலையும் எடியோட அந்த ரிஸ்ட்டை வந்து பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அங்கே தான் அந்த டேட்டு வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அவர் அதை கவர் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் காட்டப்பட்டிருக்கும். மேபி அவர் தான் உண்மையிலேயே 010 இருந்தார் அப்படின்னா அந்த பேட்ஸ் கிட்ட இருந்து அவர் ஈஸியாக தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பவர் அவருக்கு என்ன சொல்கிறது, அன்லீஷ் ஆகாமல் இத்தனை நாள் வந்து அந்த பவர் இல்லாமல் இருந்த மாதிரியும், திடீர்னு இந்த அட்டாக் அப்போ அவரே அறியாமல் அந்த பவர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி அந்த எல்லா பேட்டையும் கொல்ல பண்ணிட்டு அவர் மறுபடியும் தப்பிச்சு வந்துட்டார். இல்லைனா அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே அந்த பவர் வந்து வேறு மாதிரி இவரை இம்யூன் பண்ணி விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசியில் வேக்னாவை தோக்கடிக்க எடியும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு தியரி வந்து போய்கிட்டு இருக்கு. இதை இந்த கல்லறையை காட்டியிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு சீனை வச்சு எடியை கம்பேக் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே எடியை டீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த தியரி ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு 80% சான்சஸ் வந்து இருக்குங்கிற மாதிரி நம்பப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எடி மறுபடியும் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி? அதுக்கப்புறம் வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 11 ஹாப்பர், இவங்க 2 பேத்துக்கான பாண்டிங் வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. ஹாப்பர் வந்து கடைசியாக 11 கிட்ட ஒன்று சொல்கிறாரு, லெட்ஸ் எண்ட் திஸ் கிட் அப்படிங்கிற மாதிரி, இது போதும், இதோடு முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு டைம் அந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே வந்து நம்ம 11 படுப்பாங்க இல்லையா, அதிக சால்ட்டியான ஒரு வாட்டர், அதில் படுத்துட்டு தான் வந்து இந்த பிரெயின் ஃபைட்டுங்கிறது ஒன்று நடக்கும். மறுபடியும் வேக்னா கூட பிரெயின் ஃபைட்டில் சண்டை போட்டு அந்த ஒரு ரெல்முக்குள்ளே வேக்னாவை தோக்கடிக்கிறதா வந்து பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃபினாலே அப்படி தான் போய் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட். ஒரு பக்கம் மைண்ட் வைஸ் 11 வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் டெமோ கார்கனையும் டெமோ டாக்ஸையும் வந்து நம்ம வீக் பண்ணோம் அப்படின்னா அது அங்கே 11க்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீம்ஸ் எல்லாரும் வந்து மிலிட்ரி கூட கம்பைன் பண்ணி செயல்பட்டுக்கிட்டு இருக்க. அப்படி தான் அந்த சீசன் முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒரு தியரி. இந்த தியரி எப்படி இருக்குது, நீங்கள் இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்க, பாய்.